சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். தினந்தோறும் புன்னகை ராமாயணம் ஒரு ஸ்லோகம் வீதம் அனுபவித்து ராமனுடைய புன்னகையை நாமும் ரசிக்கிறோம். நாமும் புன்னகையோடு இதை ரசித்து வருகிறோம். இன்றைய தினம் பாலஸ்பந்தம் 24வது ஸ்லோகத்தை அனுபவிக்க உள்ளோம். நீங்கள்லாம் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பித்து புன்னகையை ரசிக்க தயாராக இருக்கிறீர்கள். ஸ்லோகத்தின் காட்சி என்னன்னு முதல்ல பார்த்துடுவோம். மிதிலையின் புறநகர் பகுதியிலே கல்லாக இருந்த அகல்யாவை திருவடி துகளாலே பெண்ணாக்கினான் ராமபிரான். தூயவளாக்கினான். அவள் கணவர் கௌதமரோடு சேர்த்து வைத்தான். கௌதமர் ஆசீர்வாதம் பண்ணி ராமனை மிதிலைக்குள்ளே அனுப்பி வைக்கிறார். அப்ப என்ன சொன்னாராம்? கல்லை உடைச்சு என் மனைவியே எனக்கு கொடுத்துட்ட, வில்ல உடைச்சு உன் மனைவியே நீ பெற்றுக்கொள் என்று சொன்னார். இருந்தாலும் கூட இருக்க விஸ்வாமித்திர முனிவர் ராமனை அழைத்து வந்தாரே, அவருக்கு மட்டும் ஒரு சின்ன கவலை. ஏன்னா என்னதான் ஒரு கல்யாணம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா மனசுல ஒரு கவலை வரத்தானே செய்யும். அதெல்லாம் நல்லபடியா நடக்கணுமே, ஒரு ஆங்ஸைட்டின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பதட்டம் கவலை, இது அவாவாளுக்கு இருக்கத்தான் இருக்கும். தனக்கு வந்தாதான் தலைவலியும் திருகுவலியும் தெரியுங்கிறா. அந்த மாதிரி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணவாளுக்கு தான் அதெல்லாம் தெரியும். விஸ்வாமித்திரர் பாவம் சீதா கல்யாணத்தை நன்னா பார்த்து ரசிக்கணும் ஆர்வத்தோட வந்திருக்கார். அதனால விஸ்வாமித்திரர் கௌதமர்கிட்ட சொன்னாராம், சுவாமி கொஞ்சம் நன்னா ஆசீர்வாதம் பண்ணுங்க, குழந்தைக்கு கல்யாணம் நல்லபடியா ஆகணும். நான் எவ்வளவோ மனசுல கனவு கண்டுண்டு வந்திருக்கேன்னார் விஸ்வாமித்திரர். அப்போ கௌதம முனிவர் சொன்னாராம், நீங்க கவலையே பட வேண்டாம். அங்க ஜனகருடைய அரண்மனையில் கௌதமர் சொல்றார், என் மகனான சதானந்தன் தான் அங்கே புரோகிதனாக இருக்கிறார். அதனால நீங்க போய் பண்ண வேண்டியதை நீங்க பண்ணுங்க, மிச்சத்தெல்லாம் என் மகன் பார்த்து கொள்வான், கவலை வேண்டாம் என்று இப்போது கௌதம முனிவர் சொல்ல, அதை கேட்டு விஸ்வாமித்திரர் மகிழ, அதை பார்த்து நம்ம ராமன் புன்னகை செய்ய போகிறான். வாருங்கள் அந்த புன்னகையை ரசிப்போம். 24வது ஸ்லோகம் பாலஸ்பந்தத்தில். தாரான் மஹ்ய மதா முதா பரிகதான் ஆனந்த பூர்ணோஸ்மியகம் ஆனந்தஸ்தனுஜஷதானன இதஸ்துப்யம் சதான் தாஸ்யதி ஏவம் வாதினி கௌதமே குதுகினா ஸ்ரீகௌஷிகேனேக்ஷிதம் என் மந்தஸ்மிதம் ஆனனே தவ பபௌ தத்யோததேத்ய பிரபோ என்பது ஸ்லோகம். பொருள் என்னன்னா, ராமா உன்னை பார்த்து அதே போல விஸ்வாமித்திரரையும் பார்த்து இந்த கௌதம முனிவர் சொல்கிறார், தாரான் மஹ்ய மதா முதா பரிகதான், என்னுடைய மனைவியானவள் எனக்கு பழையபடி மீட்டு தரப்பட்டாள். அதனால ஆனந்த பூர்ணோஸ்மியகம், நான் இப்ப ரொம்ப மகிழ்ந்து விட்டேன். ஏன்னா என்னுடைய மனைவியை ராமன் இன்று எனக்கு மீட்டு கொடுத்துட்டான், தூயவளாக ஆக்கிட்டான், அதனால் மகிழ்ந்தேன்னார். இதுல ஒரு சின்ன விஷயம், இலக்கணத்தை ரசிப்பவர்கள் இதை ரசிப்பார்கள். என்னன்னா, தாரான் என்று மனைவியை சொல்லக்கூடிய வார்த்தை இங்க பன்மை ப்ளூரல்ல இருக்கு. என்னுடைய மனைவிகளை ராமன் மீட்டு கொடுத்தான்னு இருக்கு. இங்க மனைவிகள்னு சொல்லலாமா? கௌதமருக்கு ஒரு மனைவி அகல்யாதானே. தாரான் என்னுடைய மனைவிகளை ராமன் மீட்டு கொடுத்தார்னு சொல்றாரே அப்படின்னா அதுல ஒரு சின்ன நுட்பம். சான்ஸ்கிரிட்ல எப்போதுமே மனைவியை பன்மையில ப்ளூரல்ல தான் சொல்லணுமா. மனைவி ஒருத்தி தான், அதுக்காக பல கல்யாணம் பண்ணிக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஒரு மனைவினாலும் அவளை ப்ளூரல்ல தான் சொல்லணுமா. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணும் 6 பேருக்கு சமம்னு சொல்லுவா. கார்யேஷு தாசி, கரணேஷு மந்திரி, ரூபேஷு லக்ஷ்மி, க்ஷமயா தரித்ரி, ஸ்னேகேச்ச மாதா, சயனேத்து வேஷ்யா, ஷட் கர்மயுக்தா குல தர்ம பத்னி. ஒரு நல்ல தர்ம பத்னி எப்படி இருப்பாளாம் பாருங்க, எவ்வளவு அழகா கொடுத்திருக்கான்னு ஒரு லட்சணம். கார்யேஷு தாசி, பணிவிடைகள் செய்யும் போது பார்த்தா பணிப்பெண் போல இருப்பாளாம். கரணேஷு மந்திரி, ஆலோசனை சொல்லும் போது பார்த்தா மந்திரி போல அறிவுரை சொல்லுவாளாம். ரூபேஷு லக்ஷ்மி, வடிவத்திலே மகாலட்சுமியாக இருப்பாள். க்ஷமயா தரித்ரி, பொறுமையிலே பூமி தேவி போல் இருப்பாள். ஸ்னேகேச்ச மாதா, உணவளிக்கும் போது அன்பு காட்டும் போது அன்னையாக இருப்பாள். சயனேத்து வேஷ்யா, ஏகாந்தமா இருக்கும்போது காதலியாக இருப்பாள். அதைத்தான் பொறுமையிலே பூமகளாய், கொண்ட பேரழகில் திருமகளாய், அறிவை உரைப்பதிலே அமைச்சனுமாய் என்றெல்லாம் கவியரசு கண்ணதாசன் கூட சொன்னார். ஆகையினால இப்படி 6 குணங்கள் நிறைந்தவள் பெண். அதனால ஒவ்வொரு பெண்ணையுமே அவ 6 பேருக்கு சமம்ங்கிறதுனால பன்மையில் தான் சொல்ல வேண்டும். அதனாலதான் இந்த பரிபாஷைன்னு சொல்லுவா. இப்போ ஒரு ஆண் வருகிறார்னா சுவாமி வந்துட்டார்பா, அவருடைய மனைவி வந்தா தேவிகள் வந்தாச்சும்பா. தேவின்னு சொல்ல மாட்டா, தேவிகள் என்றுதான் சொல்வார்கள். அது போல ஏன் நீங்க கோவில்லையே சேவிக்கலாம். எங்க ஊர் கும்பகோணத்துல ஸ்ரீ உவே சௌந்தரம் பட்டாச்சார் சுவாமின்னு அர்ச்சகர். அவர் இன்னைக்கும் பெருமாளை சேவை பண்ணி வைக்கும்போது சார்கபாணி சுவாமிம்பார். இந்த பக்கம் பிராட்டியை சொல்லும்போது ஸ்ரீ தேவிகள் பூதேவிகள் பார்.
ஏன்னா எப்போதுமே பெண்களை பன்மையில் சொல்வதுதான் வழக்கம். பெண்கள் பலர்னு அர்த்தம் இல்லை, ஒவ்வொரு பெண்ணும் 6 பேருக்கு சமமா. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒன்று சொல்றேன், அதனாலதான் சமாளிக்கிறது கஷ்டமா இருக்குன்னு பல கணவன்கள் சொல்றாங்க. ஏன்னா ஒத்தொத்தரும் 6 பேருக்கு சமம் ஒவ்வொரு பெண்ணும். அதனால தாரான் மஹ்ய மதா முதா பரிகதான் ஆனந்த பூர்ணோஸ்மியகம், இப்படி என்னுடைய மனைவியர் எனக்காக மீட்டு கொடுக்கப்பட்டார், நான் ஆனந்தம் நிறைந்தவனாக ஆகிவிட்டேன். அதனால இதற்கு கைமாறு என்னன்னா ஆனந்த ஸ்தனுஜ சதானன இதஹா, எனக்கு நீ ஆனந்தம் கொடுத்த இல்லையா, சத ஆனந்தன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் தான் என்னுடைய மகன்தார். அப்போ நாம் ஒருவருக்கு 1 மடங்கு ஆனந்தம் கொடுத்தா அது 100 மடங்கு ஆனந்தமா திரும்பி வருமா. அதுக்குத்தான் அடையாளம், அவர் பேர் பாருங்க, சதானந்தர்னு பேரு. சதானந்தன் என்னுடைய மகன் அங்கே இருக்கிறான். அவன் என்ன பண்ணுவான்னா துப்யம் சதான் தாஸ்யதி, ராமா உனக்கு உன் மனைவியை என் மகனாகிய சதானந்தன் புரோகிதனாக இருந்து கல்யாணத்தை நடத்தி வைப்பான். ஏவம் வாதினி கௌதமே, இவ்வாறு கௌதமர் சொல்ல குதுகினா ஸ்ரீ கௌஷிகேன ஈக்ஷித்தம், கௌஷிகரான விஸ்வாமித்திரருக்கு குதூகலமா போயிடுத்தான். அப்ப அங்க ஒரு புரோகிதர் இருக்கார், இங்க நாம புரோகிதன் வந்துட்டோம், அங்கேயும் ஒரு புரோகிதர் இருக்கார், அப்ப கல்யாணம் நன்னா நடந்துடும்னு விஸ்வாமித்திரர் மகிழ்ந்தார். ராமா அதை பார்த்து நீ மகிழ்ந்தாயே, என் மந்தஸ்மிதம் ஆனனே தவ பபௌ தத்யோததேத்ய பிரபோ, அந்த விஸ்வாமித்திரர் மகிழ்ச்சியை பார்த்து நீ பூத்த புன்னகை அதுதான் வடுவூரிலே உன் முகத்திலே ஒளி வீசுகிறது என்று வர்ணிக்கிறார் வில்லூர் சுவாமி. அப்ப ஸ்லோகத்தின் கருத்து, ராமா என் மனைவியை மீட்டு கொடுத்து எனக்கு நீ ஆனந்தம் கொடுத்து விட்டாய், சதானந்தனாக என் மகன் அங்கே இருந்து உன் மனைவியை உனக்கு பெற்று தருவான்னு கௌதமர் சொல்ல, அதை பார்த்து ராமா நீ புன்னகை செய்தாயே, அதுதான் வடுவூரிலே உன் முகத்தில் தெரியக்கூடிய புன்னகை என்பது கருத்து. இப்ப அந்த 3 விஷயம் என்னென்னு பார்த்துடுவோம். முதல் விஷயம், புன்னகைக்கான காரணம் என்னன்னா, சீதா கல்யாணம் நடக்க போறது, நம்ம மாப்பிள்ளை இப்பவே வெக்கப்பட்டுட்டார், அதனால சீதா கல்யாணம் வரப்போகிறது என்பதற்கான அடையாளம் தான் ராமனுடைய இந்த புன்னகை. மிதிலைக்குள்ள நுழையிறார் இல்லையா, மாப்பிள்ளை மாமனார் ஊருக்குள்ள நுழையிறார்னா புன்னகையோடு நுழைய வேண்டும், அதுதான் இந்த புன்னகை. அடுத்து இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கும் செய்தி என்னன்னா, நாம் ஒருத்தருக்கு ஒரு நல்லது செய்தால் நிச்சயமாக அந்த நன்மைங்கிறது நமக்கு திரும்ப வரும். கெடுதல் பண்ணா அதே மாதிரிதான் வரும். அதான் சொல்றா இல்லையா, வினை விதைத்தவன் வினை எறுப்பான், திணை விதைத்தவன் திணை எறுப்பான். இங்கே ராமன் ஒரு பெண்ணுக்கு வாழ்வளித்தான் பாருங்க, அவளுடைய மகனே அங்க புரோகிதரா இருந்து ராமனுக்கு மனைவியை பெற்று தருகிறார். அப்போ நாம் என்ன செய்கிறோமோ அதைத்தான் கர்மா தியரின்னு சொல்றோம். நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு வரும். இதைத்தான் அந்த காலத்துல தமிழ் புலவர் கணியன் பூங்குன்றனார் சொன்னார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறந்தரவாரா, நோதலும் பிரிதலும் அவற்றோடன்ன சாதலும் புதுவது அன்றோ வாழ்தல், இனிதென மகிழ்நன்றும் இளமே இன்னாத எண்ணலும் இளமே, பின்னொரு வானம் தந்துளி தலையாயது கல்பொருதிறங்கும் மல்லல் பேர்யாற்று, நீர்வழிப்படுவும் புனைபோல் ஆறுயிர் நெறிவழிப்படுவும் என்பது தெரவோர் காட்சியில் தெளிந்தனம், ஆதலின் மாட்சியின் பெரியோரை வியத்தல் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்பதுதான் அந்த முழு பாட்டு. நம்ம முதல் வரி மட்டும் சொல்றோம் இல்லையா, யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதுக்கு அடுத்து வரிகள் தீதும் நன்றும் பிறந்தரவாரா, நல்லது செஞ்சா நமக்கு நல்லது, கெட்டது செஞ்சா கெட்டது. ஏன்னா மேல பகவான் இருந்து பார்த்துட்டு இருக்கான், யாருக்கு என்ன கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். அதுதான் இந்த புன்னகை உணர்த்தும் செய்தி. 1 மடங்கு நம்ம ஒருத்தருக்கு ஆனந்தம் கொடுத்தா 100 மடங்காக திரும்பி வரும். 3வது, இந்த புன்னகையை அனுபவிக்கிறோமே, ராமனை வழிபடுகிறோமே, என்ன பலன்? வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுடுவோம். தாரான் மஹ்ய மதா முதா பரிகதான் ஆனந்த பூர்ணோஸ்மியகம், ஆனந்தஸ்தனுஜ சதானன இதஸ்துப்யம் சதான் தாஸ்யதி, ஏவம் வாதினி கௌதமே குதுகினா ஸ்ரீகௌஷிகேனேக்ஷிதம், என் மந்தஸ்மிதம் ஆனனே தவ பபௌ தத்யோததேத்ய பிரபோ என்று சொல்லி புன்னகை ராமனை வழிபட்டால் நாம் செய்யக்கூடிய நன்மைக்கும் 100 மடங்கு நமக்கு நிச்சயமாக பலன் திரும்ப கிடைக்கும். நன்றி, வணக்கம்.